பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அனைவரையும் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக, ஆச்சரியமாக, மிகவும் நேர்த்தியாக 11 மாதங்களும் கடந்து வந்து இந்த 12வது மாதத்தை காணும்படிக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. அன்புக்குரியவர்களே, இந்த 12வது மாதத்தை நம்மை காணும்படி வைத்த தேவனுக்கு முதலாவது நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். ஏன் என்றால் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்காகத்தான் பரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு வந்தார். மனுஷகுமாரனாக, தேவகுமாரனாக, நம்முடைய இரட்சகர் இந்த பூமிக்கு வந்த நாளை, பிறந்த நாளை கொண்டாடுகிற மாதமாய் இது காணப்படுகிறது. வேதம் சொல்கிறது, லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. தேவனாலே எல்லாம் கூடும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால எல்லாம் கூடும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்னாரே, அவரை வெளிப்படுத்த வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிறப்பு நிச்சயமான வரலாறு நாயகன் அவர். அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, கிமு 700 வருஷத்துக்கு முன்பாக இம்மானுவேலராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக இரட்சகர் பிறக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று பிரதான தீர்மானத்தை, திட்டத்தை தேவன் வைத்திருந்தபடினால அன்று அதை மரியாதை தேவன் தெரிந்து கொண்டார். அவர்கள் கர்த்தருடைய திட்டத்திற்கு அப்படியே கீழ்ப்படித்தார். காரணம், தேவனுடைய திட்டம் பெரிதாக இருக்கிறது. அந்த திட்டத்திற்கு மரியாதை அப்படியே கீழ்ப்படித்தார்கள். உடைய வார்த்தைப்படி ஆக கடவுது என்று அர்ப்பணித்ததை நம்ம பார்க்கணும். அதே போலதான் நாமும் வார்த்தையான தேவன் என்னோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறவராய் இருக்கிறார், நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், எந்த காரியமா இருந்தாலும் தேவனால கூடாத காரியம் ஒன்றும். ஹல்லேலூயா. நாம் செபிக்கிறோம். மகா இரக்கமும் தயவும் கிருபையுள்ள தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த 11 மாதங்கள் இந்த 2024ஆம் வருஷத்துல கண்ணின் மணி போல பராமரித்து, பாதுகாத்து, பலப்படுத்தி, சகாயம் பண்ணி இந்த 12வது மாதத்துல ஆண்டவரை காணும்படிக்கு நீர் வைத்த கிருபைக்காக நன்றி. நாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.